மத்தி மீன் எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்க்கலாம். மீனை எடுத்துக்கோங்க. தலைப்பகுதி கொஞ்சம் அறுத்துக்கோங்க. அறுத்துட்டு 2 பக்கமும் வந்து செதில் இருக்கும். அது அறுத்து வச்சுக்கோங்க. அறுத்துட்டு பின்னாடி வால் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் அறுத்துக்கோங்க. அறுத்துட்டு பின்னாடி மீனை திருப்பி பார்த்தீங்கன்னா, மேல் பக்கமா ஒரு செதில் இருக்கும். அது வந்து அதையும் அறுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அறுக்க முடியலன்னா கையில பிடிச்சு பிடிச்சிங்கனாவே சில மீன் வந்துடும். அதையும் அறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மீனை வந்து தலைப்பகுதி அறுத்தோம்ல, அந்த இடத்துல வந்து குடல்லாம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. அத சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டோம்னா தான் மீன் ரொம்ப கசப்பெடுத்துரும். சாப்பிடவே முடியாது. இந்த கழிவுலாம் இருக்கும்ல, ஒரு கவர் எடுத்து வச்சுட்டு அது பக்கத்தாலேயே போட்டுட்டீங்கன்னா, அந்த இடம் வந்து பார்க்க நல்லா இருக்கும். சுத்தமா இருக்கும். இந்த மாரி தான் ஒவ்வொரு மீனையும் கழுவி கழுவி எடுத்துக்கணும். மேல இருக்க செதிலெல்லாம் வந்து தேய்ச்சு தேய்ச்சு எடுத்தீங்கன்னா, அதே வந்துரும். கொஞ்சம் தான் செதில் இருக்கும். ரொம்பலாம் இருக்காது. இத வந்து இந்த மாரி கழுவி சுத்தமா எடுத்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீனெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அழுக்கு இருந்தால் கூட அதில் வந்துடும். சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கூட செதில்லாம் இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.